திமுக தனது அரசியல் யுக்தியை பயன்படுத்தி 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 163 இடங்களை திமுக கூட்டணி பெற்றது. ஆனால் திமுக 95 இடங்களில் மட்டும் தனித்து ஜெயித்தது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அந்த தேர்தலில் முதலமைச்சராக அமர்ந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதன் விளைவாகவே ஜெயலலிதா அவர்கள் திமுகவை மைனாரிட்டி திமுக அரசு என்று விமர்சித்து வந்தார். இதனைத் தொடர்ந்து 2011 தேர்தலில் திமுகவின் மீது பூச்சி அலைக்கற்றை போன்ற ஊழல் பிரச்சனைகள் உருவாக இக்கட்சி படுதோல்வியை சந்தித்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போனது. இதனைத் தொடர்ந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட திமுகவின் சார்பாக வெற்றி பெறவில்லை. ஆனால் 2016 தேர்தலில் தோல்வியை பெற்றாலும் வலுவான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. தொடர்ச்சி தெரியணுமா? தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம ரேடியோ பெட்டி சேனலோட.